மானாமதுரை சிப்காட் நில மோசடி பட்டா வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் வசூல் போலீசில் புகார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சிப்காட் நிலத்தை மனையிடங்களாக மாற்றி பட்டா வாங்கி தருவதாக கூறி பொதுமக்களிடம் பல லட்சம் ரூபாய் வசூலித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மானாமதுரை கே பள்ளம் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட காட்டு உடைக்குளம் பகுதியில் உள்ள 490 ஏக்கர் நிலம் கடந்த 1985ஆம் ஆண்டு சிப்காட் நிர்வாகத்துக்கு தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டது. இதில் ஒரு பகுதி பயன்பாட்டில் உள்ள நிலையில் மீதமுள்ள நிலங்களில் சிலர் ஆக்கிரமித்து தலா 3 சென்ட் வீதம் மனைகளாக பிரித்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நிலங்களுக்கு பட்டா பெற்று தருவதாக கூறி பொதுமக்களிடம் பல லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் கடந்த ஜூலை 13ஆம் தேதி சிப்காட் நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதை தொடர்ந்து பட்டா வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 25க்கும் மேற்பட்டோர் மானாமதுரை வட்டாட்சியர் கிருஷ்ணகுமாரிடம் புகார் அளித்தனர். பின்னர் வட்டாட்சியர் பாதிக்கப்பட்டவர்களுடன் மானாமதுரை சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் கூறுகையில், பணம் கொடுத்து ஏமாந்ததாக சுமார் 50 பேர் வரை புகார் தெரிவித்துள்ளனர். பட்டா வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்தவர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றார். இச்சம்பவம் மானாமதுரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.